வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ப்ளைசிங் பண்ணுற ஸ்லீவ் வந்து ஒழுங்காக ஹீட் ஆகாமல் இருக்கிறத எப்படி சரி பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஹீட்டரில் போடும்போது நீங்கள் ஸ்லீவை ஹீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் தெரியும், ஒரு சைடு வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கும், ஒரு சைடு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். அதாவது இந்த மாதிரி கோர் வந்து அசைவு இருக்கும், அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் ஆகிருக்காது. இல்லைனா இது மாதிரி கூட சென்டரில் ஹீட் ஆகிருக்கும், ஒரு சைடு ஹீட் ஆகிருக்கும், ஒரு சைடு வந்து ஹீட் இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு ஸ்லீவ் வந்து ஈக்குவலாகவே இது வந்து ஹீட் பண்ணியிருக்காது, இந்த மாதிரி ரெகுலர் இல்லாமல் ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயினாக ஹீட்டரில் வர பிரச்சனை என்னென்னா டஸ்ட்டு தான். அதாவது நீங்கள் ஹீட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து டஸ்ட்டு ஏறி இருக்கும். அதாவது நம்ம ஸ்லீவ் நம்ம உள்ளே வைக்கும்போது வெளியே உள்ள தூசிலாம் வந்து உள்ளே விழுந்திருக்கும். அப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது வந்து உள்ளே உள்ள பேப்பர் வந்து டேமேஜ் ஆகிரும். பேப்பர் டேமேஜ் ஆகிருந்துச்சுனாலும் ஒழுங்காக வந்து ஹீட் பண்ண முடியாது. அப்படி பேப்பர் டேமேஜ் ஆகிருந்துன்னா கம்பெனி சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா அதோட பேப்பர் மாற்ற வேண்டியிருக்கும். அதோட ரேட்டுமே ரொம்ப அதிகம். அதனால் பேப்பர் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஐபி லிக்யூடோ உள்ள ப்ரெஷ்ஷோ வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது. நார்மலாக காற்றை ஊதி விட்டு கூட நீங்கள் உள்ள தூசியை வந்து வெளியே எடுத்துக்கலாம். முடிஞ்சளவு தூசி படாமல் யூஸ் பண்ணுறது நல்லது. ப்ளஸ்ஸு டெம்பரேச்சரை வந்து கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது எப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெனுவில் போயிடுங்க. மெனுவில் ஃபஸ்ட்டில் இருக்குது, நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு போனோம். செலக்ட் ஹீட்ரு மோட். அந்த ஹீட்ரு மோடுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு என்ன ஸ்லீவில் நம்ம யூஸ் பண்ணுமோ அந்த ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு அதை கரெக்டான ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணது வந்து 60 mm ஸ்லீவ் தான், அதனால் 60 mmலே வச்சுக்கிடுவோம். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைட்டில்லாம் வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு ஹீட்டோட டைம் வந்து 15 செகண்ட் தான் நம்ம எப்போவுமே வைக்கணும். ப்ளஸ்ஸு ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி செல்சியலில் இருக்குது. இது வந்து நம்ம 240 டிகிரி செல்சியலில் வைக்கணும். 240 டிகிரி செல்சியல் வச்சோம்னா தான் கம்ப்ளீட்டடாகவே ஃபுல்லாக ஹீட் ஆகும் ஈக்குவலாக. அதனால் 240 டிகிரி செல்சியல் வச்சுருங்க. ஃபினிஷ் டெம்பரேச்சர் வந்து கட்டாயம் 100 டிகிரி செல்சியல்லே இருக்கட்டும். எதனால் 100 டிகிரி செல்சியல் வைக்கும்னா, இது அதிக டிகிரி செல்சியஸ் வச்சுருந்தோம்னா ஹீட் பண்ணும்போது ஹீட் ஆகி கையில் ஸ்லீவ் வைக்கும்போது கையில் ஒட்டும். அதனால் ஃபினிஷ் டெம்பரேச்சர் வந்து கட்டாயம் 100 டிகிரி செல்சியஸே வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிடுங்க. சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் கொடுங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்ப்ளைசிங் பண்ணதை ஹீட்டரில் போட்டிருக்கோம். ஹீட் ஆகி முடித்தோடனே அது எப்படி ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஹீட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லாவே ஹீட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி ஹீட்டரை வந்து கரெக்டான ஆப்ஷனில் யூஸ் பண்ணாலே ஹீட்டர் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகும். இதுக்குன்னு சர்வீஸ்க்கெலாம் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. முடிஞ்சளவு இதில் டஸ்ட்டு படாமல் கரெக்டான க்ளீனிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் 2 டைம் ஹீட் பண்ணணும் இப்படின்னு பிரச்சனை இருக்காது. ஒரு டைம் ஹீட்டிங்லேயே இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகும். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.